யோ, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எங்கயா சுத்தி பார்க்க போலாமா? பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போறா. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையே பாலைவனமா தான் இருக்கு. இதுல தனியா வேற பாலைவனம் போணுமா? அப்ப அமேசான் காட்டுக்கு கூட்டிட்டு போ. கால்ல மெட்டி போட்டதுல இருந்து இந்த காட்டுல தான் கிடக்குறேன். மறுபடியும் காட்டுக்கு போணுமா? கடலுக்கு போறியாடி? கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து எனக்கு கடல்னா கண்டன்னு தெரியாது அவனுக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு? இப்ப எங்க தாண்டி கூட்டு போக சொல்ற? இப்ப எதுக்கே கோபப்படுற? யாரு கல்யாணம் பண்ண புதுசுல தான் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைலாம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான், முதல்ல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வெட்டியே கொன்றுவேன். கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 months தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கல்யாணம் ஆகி 6 மாசம்? என் வீட்டுக்காரர் சொல்றாருங்க, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி, ஒன்னெல்லாம் விட்டா இன்னொரு சாய்ஸ் எனக்கு இருக்குன்னாரு. மேடையிலே இவ்வளவு அமைதியா பேசுறேனே, வீட்டுல எவ்வளவு அமைதியா பேசுறேன். தெரியுது. நான் சொன்னேன், பாஞ்சாலி தெரியுமா திரௌபதி, 5 புருஷன் எனக்கு இன்னும் 4 சாய்ஸ் இருக்குன்னு. அதோட வீட்டுல பேசாம தூங்கி இருப்பானே. நம்ம டயட்ல தானே இருக்கிறோம், அப்புறம் எப்படி நமக்கு தொப்பை வந்துச்சு? காலையில எனக்கு இந்த இட்லி தோசை எல்லாம் தராதீங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தாங்க. எது இருக்கோ நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானத்துக்கும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தந்தா போதும். நைட்டுக்கு சாப்பாடே தராதீங்கம்மா. நைட்டு ரொம்ப சாப்பாடு கம்மியா சாப்பிட்டாதான் தொப்பெல்லாம் உள்ள போகுமா. எனக்கு அப்பப்போ இந்த வெந்நில லெமன் விட்டு, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்ல சூடா வச்சு ஒரு டம்ளர் தாங்க. அத மட்டும். பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் நல்லவங்க தான், வளரும் போது அவங்க நல்லவங்களா இருந்தும் கெட்டவங்களா இருந்தும் நம்மளோட வளர்ப்புல இருக்குன்னா புரியுதா? சமையலறையே நானுக்கா சக்கரையா மண்ணெண்ண கொளுத்திட்டு சாவரியா? ஏண்டா, கடவுள் என்னை விட என் பொண்டாட்டி எதுக்குடா அழகா படைச்சாரு? அப்பதான் உணர நீ அவ மேல பாசமா இருப்ப. அப்புறம் ஏன் அவளை அடி முட்டாளா படைச்சாரு? அதனாலதான்டா அவ உன் மேல பாசமா இருக்கா. போப்பா, உன் தலையில நீயே மண்ணாரி போட்டுக்க. முதல்ல என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லு. சொன்னா சிரிக்க கூடாது. சரி சொல்லு. ஒரு தயிர் சாதம் போதும். சிரிக்க மாட்டேன்னு சொன்னேன். தயிர் சாதம். நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன் இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா. பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு தாங்க சொல்றேன். பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? நல்லா பக்கலே ஏன் பேய் பிடிக்கும்? ரோஸ் கலர் சட்டை நேங்கற அந்த பேய்க்கு கூட உங்க முகர கட்டையெல்லாம் கண்டா பிடிக்கல. அப்படி இல்லவா, ஏன்னா பேய் கூட உங்க முகர கட்டையை கண்டா பிடிக்கல. பேய்க்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, சாமிக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படி இல்ல. ஏன்னா ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசு? என்னைக்குமே ஆம்பளை மனசு தான் பெருசு. பெண்கள் மனசு ரொம்ப குட்டிங்க. நம்ம மனசுல மிஞ்சி போனா யாரக்க வைக்க போறோம்? ஏன் புருஷன், புள்ள, மாமியார், மாமனார் இவ்வளவு தான். நம்ம மனசு ரொம்ப சின்னது, உங்க மனசெல்லாம் பெருசு. உங்க மனசுல யார வச்சிருக்கீங்க? 10ஆவதுல ஒண்ணா படிச்சது, 12ஆவதுல ஒண்ணா டியூஷனுக்கு வந்தது, தென்காசி மார்க்கெட்ல தேங்காய் வித்தது, திருநெல்வேலியில மாங்காய் வித்தது, 8th வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, கோயில்ல பார்த்தது, குளத்துல பார்த்தது, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பொண்டாட்டியோட தங்கச்சி எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சனால தான் உங்க மனசுல பெருசு. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு.